guys, good afternoon. ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த வீடியோ போடுறேன். என்னென்னா வந்து என் ஃப்ரெண்டு கேட்டால் பசங்களை பிறந்த எவ்வளோ ஹாப்பியில் ஜாலியாக சுற்றலாம், ஜாலியாக எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் சுற்றலாம், நைட் டைமில் எங்கே வேணால் சுற்றலாம், எப்போ வேணால் வரலாம், வீட்டில் தீட்டு வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்டு சொன்னான். யாருங்க சொன்னால் பசங்களுக்கு ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு பசங்க அழமாட்டாங்கன்னு இல்லை, அவங்களுக்கு அழ சான்ஸ் கிடைக்காது. சின்ன வயசுலேருந்தே சொல்லுவாங்க, நீ பையன்டா, நீ ஸ்ட்ராங்காயிரு, அழாத, அது பொண்ணு மாதிரி. அப்போவே அவங்க ஃபீலிங்ஸை மனசுக்குள்ளேயே பிடிச்சி வச்சுப்பாங்க. அதனால தான் வலிக்கும் போது கூட சிரித்து காமிப்பாங்க. பசங்களாம் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டானுங்கன்னா அந்த பொண்ணுக்காக உயிரே கொடுப்பானுங்க. ஓகேவா? பொண்ணுங்க அப்படி இல்லைங்க. இப்போ ஒரு பொண்ணு பிரேக்கப் ஆயிடுச்சா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவா, மூவ் ஆன் ஆகிடுவா. மேரேஜ் வீட்டில் பண்ணுவாங்களோ அவங்களும் நினச்சி பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க. பட் பசங்க அப்படி கிடையாது. அந்த பொண்ணோட சாட்ஸு, அந்த பொண்ணோட வீடியோஸு, அப்படி எடுத்த வீடியோஸ், ஃபோட்டோஸு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்களாம் கெத்துங்க. பசங்களாம் எடுத்து கெத்துங்க. என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் பசங்களுக்காகவே சப்போர்ட் பண்ணுறா, பசங்களுக்காகவே பேசுகிறா அப்படின்னு யோசிக்காதீங்க. பசங்களுக்காக நான் தாங்க இருக்கேன், பசங்களுக்காக நான் தான் பேசுவேன். ஏன்னா பசங்களே ஒரு தனி நல்ல பசங்க.